மாறாக போர் வெறியை தூண்டுவது, பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக வெறியை தூண்டுவது, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியை தூண்டுவது என்பதெல்லாம் தேசிய ஊடகங்களால் செய்யப்படக்கூடிய அட்டூழியங்களாக இருக்கின்றன. ஐ திங்க் இந்த அரசு தான் இந்த கேடுகட்ட காரியத்தை செய்யுது. அப்படி இருக்கும்போது அந்த 2500 பேர் கூடக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு காவலர் கூட, ஆயுதம் தேங்கிய இராணுவ வீரர் கூட இல்லை என்பது வேதனைக்குரியது. கவர்மெண்ட் இதை பற்றி பதில் சொல்லணும். படுகொலையில் சம்பந்தப்பட்ட 26 மனித உயிர்களை பலி வாங்கிய அந்த தீவிரவாதிகளை, பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளை என்ன விலை கொடுத்தும் இந்தியா சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அறிவே 6% கூட இல்லாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவோம். போர் என்பதெல்லாம் மிக 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 கடைசி வாய்ப்பாகத்தான் இருக்க முடியும். இந்தியா பாகிஸ்தான் வாருன்றதெல்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை 2 தரப்புக்கும் ஏற்படும். ஏதோ இந்தியா நினச்சுன்னா பாகிஸ்தானை க்ரஷ் பண்ணிடலான்றதுலாம் அபத்தமான. அவர்களுடன் நமக்கு எந்த பகையும் இல்லை. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் அரசால் அவர்களும் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பாகிஸ்தானும் பலத்த கடை இன்றைக்கி மாரில் பாஞ்சிருக்கு. மோடி அரசு, குறிப்பாக நரேந்திர மோடி, ஜம்மு காஷ்மீர் மாநில தலைவர்களை அழைத்து பேசும். அவர்களை அழைக்காமல் இந்த பிரச்சனைக்கு, அவர்களை கலந்தாலோசிக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. மோடியை தொடமாட்டாங்க, அமித்ஷாவை தொடமாட்டாங்க, ஐபியை தொடமாட்டாங்க, ராணுவத்தை தொடமாட்டாங்க, சிஆர்பிஎஃப் தொடமாட்டாங்க. அமித்ஷாவும் அஜித் டோவலும் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான். என்ன வெக்கம் கட்ட உனக்கு பதவி? சரி, இப்போ காஷ்மீரில் அந்த பஹல்கம் தாக்குதல் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் மதவாதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனால் 3ஆம் உலகப் போர் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் சார்ந்த பாகிஸ்தானுக்கும் போர் வரணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் அபத்தமான பேச்சுங்க. புத்தி இல்லாதவன், மூளை உளர்ச்சி அடையாதவன், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மதவெறியர்கள், தேசபக்தியின் பெயரால் மனிதர்களுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்கள், அறிவே 6% கூட இல்லாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. போர் என்பதெல்லாம் மிக 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 கடைசி வாய்ப்பாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வார்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று. அது இந்தியா பாகிஸ்தான் வாருன்றதெல்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை 2 தரப்புக்கும் ஏற்படுத்தும். ஏதோ இந்தியா நினச்சுன்னா பாகிஸ்தானை க்ரஷ் பண்ணிடலான்றதுலாம் அபத்தமான எண்ணம். இது தனிப்பட்ட முறையில் முஸ்லீம் வெறுப்பில் இருந்தும் போர் வெறி உண்டும் அலைகிற புத்தி இல்லாத ஜென்மங்கள்கிட்ட தான் இத்தகைய வார்த்தைகள் வரும். நேஷ்னல் மீடியா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா புத்தி கெட்டு போய் ரத்த வெறி கொண்டு அலைகிறது. இது அடிப்படையில் புரிதலில் இருக்கக்கூடிய கோளாறுன்னு பார்க்கணும். இவர்கள் உசுப்பி விடுவது போல் இந்தியா நினச்சதுன்னா பாகிஸ்தானை அழிச்சிடலாம், பாகிஸ்தானை காலி பண்ணிடலாம், அபத்தமானது. போர்னு வந்ததுனாலே வெற்றி தோல்வி என்ற கான்செப்ட்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. இன்றைக்கு போர்னு வந்தாலே 2 தரப்பும் தோற்று விட்டது என்று தான் அர்த்தம். ஆகவே போரை பற்றின புரிதல் இல்லாதவர்கள், போர்னால் என்னன்னு தெரியாதவங்க தான் போர், 3ஆம் உலக போர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. போர் என்றால் என்ன என்பது குறித்த புரிதல் கொஞ்சம் கூட இல்லாத ஜென்மங்கள் தான் போரை பற்றி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானி மக்களுடன் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் இராணுவத்தோடு தான் இந்தியாவுக்கு பிரச்சனை. 2 அதிகார வர்க்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. மக்களுக்கும் நமக்கு, அமெரிக்காவுக்கும் ரஷ்யா சோவியத் யூனியனுக்கும் உச்சக்கட்டத்தில் கோல்டு வார் இருந்த காலகட்டத்தில் கூட அங்கே மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இருந்தது. மக்களை அவர்கள் வெறுக்கவில்லை. அமெரிக்கர்களை ரஷ்யர்களை அமெரிக்கர்களோ வெறுக்கவில்லை. பாகிஸ்தானி மக்கள் மீதான வெறுப்பை இந்திய அரசு வளர்த்து கொண்டிருக்கிறது. இது மிக மிக தவறானது. பாகிஸ்தானில் உள்ள மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களைப் போல் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுடன் நமக்கு எந்த பகையும் இல்லை. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் அரசால் அவர்களும் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. பலத்த கடை இன்றைக்கி மாரில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. பஹல்காமில் நடைபெற்றது அப்பட்டமான ஒரு மனித படுகொலை. அதை எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியாது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். என்ன விலை கொடுத்தும் அவர்களை இந்தியா வேட்டையாட வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பஹல்காம் படுகொலையில் சம்பந்தப்பட்ட 26 மனித உயிர்களை பலி வாங்கிய அந்த தீவிரவாதிகளை, பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளை என்ன விலை கொடுத்தும் இந்தியா சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அல்லது அந்த முயற்சியில் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். அதில் எந்த தப்பும், எந்த விதமான மாற்று கருத்துக்கும், எந்த விதமான சஞ்சலத்துக்கும் இடமில்லை. இதிலேயே புரிதலில் கோளாறு இல்லாமல் சில பேர் பேசுகிறதெல்லாம் அபத்தமானது. ஆகவே தீவிரவாதத்தோட எந்த சமரசமும் இல்லை. நமக்கு பிரச்சனை அங்கே இருக்குது. அதை தீர்ப்பதற்கு மோடி அரசு முயற்சிக்க வேண்டும். உதாரணத்துக்கு அந்த மாநில அந்தஸ்தை இந்த மாநில மக்களுக்கு கொடுக்கணும். பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீரில் உள்ள அரசியல் கட்சிகளை மோடி அழைத்து பேச வேண்டும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. இதுவரை அந்த காஷ்மீரி தலைவர்களை
மோடி அழைத்து பேசவில்லை. முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அதிகாரமே இல்லாமல் இருந்தால் கூட காஷ்மீருக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவரை அழைத்து பேச வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்குறாரு, என்ன மன்னிச்சிருங்க. நாம பாவம் அவர் வந்து கேட்குறாரு, நான் தான் வந்து டூரிஸ்ட்டுங்களை கூப்பிட்டேன், ஆனால் நான் பாதுகாக்க தவறிட்டேன். அது அவருடைய மனம் புண்பட்டு இருக்கிறது. அவர் நெகிழ்ந்து போய் பேசுகிறார், என்னை மன்னியுங்கள் அப்படின்றார். ஏன்னா இங்கே சுற்றுலா இருக்குது, என் மாநிலத்துக்கு வாங்க, அதிதியாக வந்தவங்க, விருந்தினர்களாக வந்தவர்களை தலை கொடுத்தும் காப்பாற்றுவது நம்முடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தவறிவிட்டேன் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். காஷ்மீர் மக்கள் அதை பண்ணியிருக்காங்க. காஷ்மீரி மக்களும் அதை உணர்றாங்க. எங்களுடைய விருந்தாளிகளை நாங்கள் ஒருபோதும் இப்படி நடத்த மாட்டோம். இது தீவிரவாதிகள் எல்லைக்கு அப்பாலிருந்து வரக்கூடிய மனித மிருகங்கள் செய்யக்கூடிய வேலை இது. இன்றைக்கு மோடி அரசு, குறிப்பாக நரேந்திர மோடி, ஜம்மு காஷ்மீர் மாநில தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். அவர்களை அழைக்காமல் இந்த பிரச்சனைக்கு, அவர்களை கலந்தாலோசிக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட நேஷனல் கான்ஃபரன்ஸ் எம்பிஸுக்கு அழைப்பு இல்லைன்றாங்க. 5 எம்பிஸுக்கு மேலே இருந்தால் தான் அழைப்புன்னு. திமுக அழைப்பு இருக்காங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு அழைப்பு இல்லைன்னா இது வித முட்டாள்தனம் ஏதாவது இருக்கு. அவனை கூப்பிடாம திமுகவையும் திரிணாமுல் காங்கிரஸையும் கூப்பிட்டு பேசினா பிரயோஜனம். இது ஒரு வினோதமான சட்டம், நடைமுறை அமித்ஷா கொண்டு வந்தது. அனைத்து கட்சி கூட்டானா மினிமம் 5 எம்பிஸ் இருக்கணும். ஒரு எம்பி இல்லைன்னா கூட நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் அங்கே மண்ணின் மைந்தர்களோட கட்சி. அவனுக்கு அழைப்பு கொடுப்பியா? திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நீ அழைப்பு கொடுப்பியா? அட்லீஸ்ட் அந்த உள்ள இருக்க லோக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினா கூட முதல்ல அவங்கள கூப்பிட்டு பேசணும். அப்புறம் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிடிபிக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அவனுக்கு எம்பி இருக்கோ இல்லையோ. அங்கேயே மோடி கவர்மெண்ட் தவறு செய்யுது. இன்றைக்கும் இந்த நிமிடம் வரை தாக்குதல் நடந்து 10 நாட்கள் ஆகப் போகிறது. இன்று வரையில் ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சரை நேரில் அழைத்து மோடி பேசியதாக தெரியவில்லை. முதல்ல ஜம்மு காஷ்மீர் மாநில கட்சிகளுடன் மோடி பேச வேண்டும். அதற்கு பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டம். மக்களின் ஆதரவு இல்லாமல் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது என்பதை அரசு முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னா, இது வந்து மோடி அமித்ஷாவோட தோல்வி தான், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய குறைபாடு இருந்திருக்கு, அவ்வளோ மிலிட்ரி கேம்ப் வச்சுருந்துமே அலர்ட்டாக வைக்காத ஒரு பெரிய குறை அப்படின்ற விஷயம். ஒரு குழந்தை ஒன்று பேசினது பார்த்துருந்தோம். இது கவர்மெண்ட் கையாத்தா அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இந்தியா கவர்மெண்ட் பண்ண தப்பு தான் அது, ஏங்க ஆளுங்களே அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு குழந்தை கேட்குது. பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட, இறந்து போன ஒருத்தரோட குழந்தை கேட்குது. இதெல்லாமே ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக தானே இருக்குது. நியாயமான கேள்விகள் தான். ஆனால் இந்த நேரத்தில் அதை வந்து நம்ம பெரிதுபடுத்தி கேட்க முடியாது. அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். 2500 பேர் கூடக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இராணுவ வீரர்கள் ஒருவர் கூட இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸ்காரங்க கூட இல்லை. துப்பாக்கி ஏந்திய இத்தனைக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவ உறுப்பினர் இந்தியன் ட்ரூப்ஸ் ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க. பேராமெடிக்கல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2500 பேர் கூடக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு காவலர் கூட, ஆயுதம் தேங்கிய இராணுவ வீரர் கூட இல்லை என்பது வேதனைக்குரியது. கவர்மெண்ட் இதை பற்றி பதில் சொல்லணும். 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் கேம்பும் ஆர்ஆரோட கேம்பும் இருந்தது. எஸ். ஆனாலும் அவங்க அங்கே ரீச் பண்ணுறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. எஸ். இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமாம், இப்போ இதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் போடணும். என்ன கேட்டிங்கன்னா, பத்தான்கோடு சம்பவம், இது பஹல்காம் தாக்குதலுக்கு மோடி அரசு ஒரு உயர்மட்ட விசாரணை ஏற்படுத்த வேண்டும். எங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டது, யார் காரணம், ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று பாகிஸ்தானை தண்டிப்பது, இன்னொன்று இந்த சம்பவத்துக்கு நம்முடைய கவனக்குறைவு தான் முக்கியமான காரணம், இந்தியர்களுடைய கவனக்குறைவு முக்கியமான காரணம். இந்திய தரப்பில் எங்கே நாம் கோட்டை விட்டோம் என்பதை ஆராய்வதற்காக மோடி அரசு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கொண்டு, சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டியை போடலாம். எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகள் நடக்காமல் இருக்க அது உதவும். ஏற்கனவே மணிப்பூர் விஷயத்துல அதே மாதிரி தான் லத்தாஜிக்கா இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டா வந்து தலையிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க எக்ஸாக்ட்லி சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகு தான் நீ மணிப்பூர்லேயே நடவடிக்கை எடுத்த. அது வரைக்கும் நீ எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அவே இதில் இந்த சம்பவத்தில் பஹல்காம் சம்பந்தம் இஷ்யூ சம்மந்தமாக பாதுகாப்பு குறைபாடுகள் அட் வாட் லெவல் இட் ஹேப்பன்ட் அது ஆராய்வதற்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு மோடி அரசு ஒரு விசாரணை குழு அமைத்தால் கூட அது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் அவங்க நேரம் இல்லை. இப்போ போர் வெறியை தூண்டுறதுல தான் மோடி கவர்மெண்ட் மும்முரமாக இருக்குது. நேஷனல் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெறுப்பு, மதம் சார்ந்த வெறுப்பை கொண்டு வராங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான வெறுப்பு, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பாக தேசிய ஊடகங்களால் கட்டமைக்கப்படுது. தினம் தானே நடக்குது. தமிழ்நாட்டிலே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது வந்து சட்டத்துக்கு தவறானது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டது, ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ்க்கு எதிரானது. கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். காப்பாற்ற போய் இஸ்லாமியர் ஒருவர், குதிரை ஓட்டுறவர் ஒருத்தர், வீட்டில் அவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாராம், காப்பாற்ற போய் அவர் சாகுறாரு. அப்போ ராணுவத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் செத்து போயிருக்காங்க காஷ்மீர்லேயே. ஆகவே ஒரு மதச்சார்பற்ற இராணுவத்தை, மதச்சார்பற்ற காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய இந்தியா இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டும். மாறாக போர் வெறியை தூண்டுவது,
பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக வெறியை தூண்டுவது, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியை தூண்டுவது என்பதெல்லாம் தேசிய ஊடகங்களால் செய்யப்படக்கூடிய அட்டூழியங்களாக இருக்கின்றன. ஐ திங்க் இந்த அரசு தான் இந்த கேடுகட்ட காரியத்தை செய்யுது. சிவில் சமூகம் இந்த கயவர்களை கண்டுபிடித்து ஒதுக்கி தள்ள வேண்டும். இத்தகைய தொலைக்காட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா புல்வாமா தாக்குதலும் இதே மாதிரியான ஒரு இதுதான் கையாண்டாங்க. சத்தத்தில் வந்து முஸ்லீமே கிடையாது, இது பிளான்ட் அட்டாக் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. புல்வாமா இன்சிடென்ட். ஆமாம், அதே தான். இப்போ ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் மோடியை தொடமாட்டாங்க, அமித்ஷாவை தொடமாட்டாங்க, ஐபியை தொடமாட்டாங்க, இராணுவத்தை தொடமாட்டாங்க, சிஆர்பிஎஃப் தொடமாட்டாங்க, அஜித் டோவலை தொடமாட்டாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி அஜித் டோவல் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே? அமித்ஷாவும் அஜித் டோவலும் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே? இன்னும் என்ன வெக்கம் கட்ட உனக்கு பதவி? பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளோ வெறியை தூண்டி விட்றிய, கடமை தவறுனது நீ தானே. தீவிரவாதி அவன் மேலேயும் அவன் ஒழுங்காக செஞ்சுட்டான், பாதுகாக்க வேண்டியது நீ தானே. உன்னை நம்பி தானே அங்கே டூரிஸ்ட்டு போகிறாங்க. ஒமர் அப்துல்லா கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு கான்ஸ்டபிளை மாத்திர அதிகாரம் கூட ஒமர் அப்துல்லா கிடையாது. அந்த இடத்துல சொல்ல போனால் அக்கௌண்டபிலிட்டி அமித்ஷாவோட அமித்ஷாவோட ஹோம் மினிஸ்டரோட அக்கௌண்டபிலிட்டி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி தான் அதுக்கு பதில் சொல்லி மோர் தென் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமித்ஷாவோட அக்கௌண்டபிலிட்டி. அது அமித்ஷா ராஜினாமா செய்துட்டு போயிருக்க வேண்டும். எதுவுமே கிடையாது. ஜம்மு காஷ்மீர் மாநில ப்ராப்பரான ப்ரெஸ் மீட் அட்ரஸ் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது. என்ன நடந்ததுன்னு மக்கள்கிட்ட விளக்கறதுக்கு. கம்பேரிட்டிவ்லி அந்த இடத்துல மன்மோகன் சிங் இது பண்ணுறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ மும்பை அட்டாக் அப்போ வந்து அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்து அவர் பதில் சொன்னார். இங்கே பதில் கூட சொல்லலை. ஒரு பீகார் எலெக்ஷன் கேம்பெயின் கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான். அங்கேயும் எலெக்ஷன் தான். எதுக்கு சவுதியிலேருந்து வந்தார்? எதுக்கு வந்து அப்போ அவசரமாக பீகாருக்கு ஓடினார்? ஊழ உதாரில் தான் வண்டி ஓடுது. இங்கிலீஷில் பேச வேண்டியது. தேடுவோம், ஒழிப்போம். இதே தான் பால்காமில் பேசினேன். இதில் இப்போ புல்வாமா அட்டாக் அப்ளை தான் ரத்தம் கொதிக்கிறதுன்னு எத்தனை நாள் இந்த டைலாகு. ஆனால் இவர்கள் நினைப்பது போல மக்கள் மத்தியில் இவர்கள் கட்டவிழ்த்து விட்டுருக்க பரப்புரை போல போர்னு வந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம், பாகிஸ்தான் தோற்றுரும்லாம் அபத்தமானது. போர்னு வந்தாலே ரெண்டு பேரும் தோற்றுருவோம். உக்ரைன் ரஷ்யாவில் நம்ம பார்த்தோம். ஆமாம். இப்போ காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகிற சாப்பாடு கூட தடை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20-30 நாள் அவங்க பட்னியில் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக கொல்லப்படுறார்கள். அதுக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே சொல்கிறதெல்லாம் நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம். ஆல் ஐசான் ராஃபா, ஆல் ஐசான் உக்ரைன் சொல்லிட்டு நம்ம போட்டு அவங்களுக்கு வருத்தப்பட்டுட்டு இங்கே ஒரு மதம் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம போர் பாகிஸ்தானை ஒழிச்சிடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். கம்பேரிட்டிவ்லி சதர்ன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ரொம்பவே டல்லாக தான் இருக்குது. இப்போ போர் மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் அதிகமாக பாதிக்கப்படுற போகிறது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வருது அப்படின்னா டைரெக்டாக வந்து பாதிக்கப்பட போகிறது அந்த நார்த்தன் ரீஜியன் தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க? அந்த ஒரு பாதிப்பு புத்தி இல்லை. முதல்ல இந்த பாதிப்பு தனக்கு வரும்ன்ற புத்தி இல்லை. தனக்கு வந்ததுன்னா தான் தெரியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னை பாதிக்காது மற்றவனை தானே பாதிக்கட்டும்ன்றாங்க. இன்னொன்று, பிரச்சனைக்கான தீர்வை போர் கொடுக்காதுன்ற அடிப்படை அறிவு இவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் அந்த பழைய உளவு அமைப்பு தலைவர் ஏஎஸ் தூலத் எழுதியிருக்காரு. வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் அவர் சொல்கிறார். மற்றவங்க சொன்னால் இவனுங்க கோவப்படுவானுங்க, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். உளவு அமைப்போட முன்னாள் தலைவர், காஷ்மீர் விஷயத்தில் பாண்டித்யம் பெற்றவர், ஸ்பெஷலிஸ்ட் காஷ்மீர் இஷ்யூவில் ஏஎஸ் தூலத்துன்னு அவர் எழுதுகிறாரு. போர் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. வார் இஸ் நாட் அன் ஆப்ஷன். அப்படி இருந்தனால் லாஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ் அ பேட் ஆப்ஷன்ன்றார் அவர். அது இல்லாமல் 1000 விதத்தில் பாகிஸ்தானை வழி கொண்டு வர முடியும். இது மோடி அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதற்கு நன்றாக உதவி செய்வது போல் இந்த விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு. பாகிஸ்தானுக்கு எதிரான பிரச்சாரமும் அவங்க இதை பண்ணலையே, முஸ்லீமுக்கு எதிரான பிரச்சாரமாக தானே பண்ணுறாங்க. எவ்வளோ கேடுகட்ட அரசியல் இது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிஜேபி உள்ளூர் தலைவர்கள் காஷ்மீரில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலின்றாங்க. எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை இது. தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், தே ஆர் இண்டியன்ஸ். ஏன் அதில் சில இஸ்லாமியர்கள் செத்துருக்காங்களே, அவங்க கதை என்ன? அவங்க சாவலாமா? காப்பாற்றினவங்க இஸ்லாமியர். அப்போ உங்களுக்கு என்னென்னா, இதை வச்சு ஏற்கனவே நீங்கள் கட்டவிழ்த்து விட்டுருக்க இஸ்லாமிய எதிர்ப்பை இதை வச்சு மேலும் வளர்த்து எடுக்கணும், அதானே? ஆனால் அங்கே இருக்க டூரிஸ்ட்லாம் தெளிவாக இருக்காங்க. வந்தாங்க அங்கேருந்து காப்பாற்றப்பட்ட டூரிஸ்ட் பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காஷ்மீரி மக்கள் தான் காப்பாற்றினாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டே வந்து எங்களை பதுவாக கூப்பிட்டு வந்தாங்க. கேரளாலேருந்து ஒருத்தவங்க அவங்களோட அப்பாவை இழந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு, எனக்கு 2 அண்ணன், ஒரு அப்பா இருந்தால் 2 அண்ணன் கிடச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மனசு அந்த வார்த்தை. 2 டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து இந்த சம்பவம் நடக்குது மத்தியானம் 2 மணிக்கு, ராத்திரி 3 மணி வரைக்கும் அந்த 2 டாக்ஸி டிரைவர்ஸும் அவங்க கூடயே இருந்திருக்காங்க. மனித உருவில் உள்ள தெய்வங்கள் அவங்கெல்லாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க தான் கடவுள். நீ கடவுளை தேடி எங்கெங்கேயோ அலையிறியா, உன் கண்ணு முன்னால் இருக்க கடவுள் இவங்க தான் உனக்கு. நீ அவனை உதாரணமாக எடுத்துப்பியா, துப்பாக்கி எடுத்துன்னு சொல்கிற அந்த மிருகத்தை உதாரணமாக எடுத்துப்பியா. அந்த மிருகத்துக்கு மதம் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. அதுக்கு அது யாரை வேணால் கொல்லும். அது
அதை வச்சு அவன் சார்ந்து இருக்கிற மதத்தை வச்சு நீ வந்து இங்கே வெறுப்பை விதைக்கிறிய, உன்னை விட அயோக்கியம் யாராவது உண்டா? நான் கேட்குறேன். அதுவும் மக்கள் மேலே பொதுப்படியாக வந்து ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் எப்படிங்க கொடுக்க முடியும்? காஷ்மீரி மக்கள்னு நீ எப்படி சொல்ல முடியும்? காஷ்மீரி மக்கள் தானே அந்த டூரிஸ்ட்டை காப்பாற்றுறாங்க. இராணுவத்தை வச்சு இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தீர்வு காண முடியாதுன்றது தான் கடந்த 40-50 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உதாரணம். அடிப்படை புரிதல் இவங்களுக்கு இல்லை. இது இவங்களோட வெறுப்பு அரசியலுக்கு, பிஜேபியோட வெறுப்பு அரசியலுக்கு பஹல்காம் தாக்குதல் உதவியாக இருக்குது. முஸ்லீம்களுக்கு எதிரான அவங்களுடைய அரசியலை மேலும் மேலும் வளர்த்தெடுப்பதற்கு இது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்திய மக்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணான